தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். வாக்கு கதிபதி, சொல்லின் செல்வர், வித்தகர் போற்றும் வேதவல்லிக்கு அருளியவர், சரஸ்வதி கடாட்சம் நிரம்பியவர், நாவிற்கு அரசர். இது எல்லாம் யாருக்கு சிறப்புன்னா மிதுனத்துக்கு. பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க. மிதுனத்துக்கு பேச ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டாங்க. நல்லா ஹைட்டா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, மானசீகமா இருப்பாங்க, கவர்ச்சியா பேசுவாங்க, செல்ஃபிஷா இருப்பாங்க. செய்யற காரியத்துக்கு எந்த தடை வந்தாலும் அதை ஏற்று வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் மிதுன ராசி. அதனாலதான் வாக்கும் சொல்லும் அவங்களுக்கு மிக இரு கண்கள். வாக்கும் சொல்லும் இரு கண்கள். சரி, அவங்க கேரக்டர் சொல்ல. இப்ப மிதுனம், புதன் சுக்கிரன், உங்க ராசிநாதன் புதன் அங்கேயே இருக்காரு. உங்க ராசிக்கு கடந்த காலம் ஜென்மகுரு, கடந்த காலம் ஜென்மகுரு கஷ்டம், ரொம்ப சிரமப்பட்டோம், ரொம்ப சிரமத்துல இருந்தீங்க. ஜென்மகுரு நிறைய பயன்பெறப்படுத்திட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை. நேயர்களுக்கு அந்த அளவுக்கு மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு மிதுராசி கஷ்டமா? கஷ்டம் இல்லை. ஆனா அந்த கஷ்டமும் இனிமேல் நீங்கும். அந்த கஷ்டமும் இப்ப நீங்க போகுது. எப்படி நீங்க உங்க ராசிக்கு 2ல இருக்காரு, 2க்கு வர்றாரு. இந்த குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப 2ஆம் இடம்ங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன், பெட்டகத்துக்கு உரிய இடம், தனத்துக்கு உரிய இடம், வாகனத்துக்குரிய இடம், பொருளுக்கு உரிய இடம், அருளுக்கு உரிய இடம், மங்களத்துக்கு உரிய இடம், வாழ்க்கை துணைக்கு உரிய இடம், குழந்தைக்கு உரிய இடம், கொற்றவன் வெற்றிக்கு உரிய இடம், ஜெயத்துக்குரிய இடம். அப்படிப்பட்ட 2ஆம் இடம் குரு உச்சம். எப்படிப்பட்ட குரு உச்சம்? யாரு வீடு? 2வது பாயிண்ட், யாரு வீடு? அது கடக வீடு. கடகத்துக்கும் குருவுக்கு என்ன சம்பந்தம்? குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம். குருவை வச்சு எத்தனை யோகம் பாருங்க. அப்ப குருவும் சந்திரனும் எப்படி இருக்காங்க பாருங்க. நட்பு கிரகம். குரு மங்கள செவ்வாய் நட்பு கிரகம். அப்ப உச்சம் பெற்ற குரு கடகத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக 2ஆம் இடமா இருக்கிறதுனால, 2ஆம் இடங்கிறது மிக சிறப்பு. அதை விட சிறப்பு உச்சம் பெற்ற குரு, அதை விட ஆட்சி பெற்ற புதனும் உங்க வீட்டுல இருக்காரு. இதை விட உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? என்ன வேணாலும் ஆரம்பிங்க. விஜயதசமிக்கு மேல ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட விஜயதசமி வருது பார்த்தீங்களா? 2026ல இந்த பரபாவ இடத்துல புரட்டாசி மாசம் விஜயதசமி வரும்போது புதிய தொழில், புதிய நிறுவனம், புதிய கடைகள், என்ன வேணாலும் கல்யாணம், திருமணங்கள், புத்திர பாக்கியங்கள், கோயில் திருவிழாக்கள், உற்சவம், கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம், வெளிநாடு, உள்நாடு, வெளிமாற்றம், உள்மாற்றம், கடைகளை ஷிஃப்டிங் பண்றது, வீட்டை ஷிஃப்டிங் பண்றது, என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். எல்லா வேலையும் இந்த குரு. இவ்வளவு ரொம்ப நாளா கஷ்டப்பட்ட, ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்ப நாளா திருமணம் ஆகாத, கண்டிப்பா முடிஞ்சிடும். இந்த பொதுவா கல்யாணம் ஆகாதவங்க, கண்டிப்பாக ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அம்பாளுக்கு கல்யாணம் ஆகாதவங்க செவ்வாய்க்கிழமை, கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை பெண்கள் அம்பாளுக்கு, துர்க்கைக்கு பாலாபிஷேகம், மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா அது ஒரு திருமண தடை, எந்த தடையா இருந்தாலும் மாத்தி கொடுக்கும். கண்டிப்பா மாத்தணும், அதை விடாதீங்க. அதே போல கண்டிப்பாக அப்போ மீனத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ராசிக்கு 2ல குரு இருக்கிறாரு. அப்ப எல்லா செல்வமும் ஜென்ம குரு இல்லையா? ஜென்மகுரு பயந்திருந்த சுபாவம் மாறி இப்போது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு வந்து விட்டது. வெளிநாடுனாலும் சரி, வெளிமாற்றம்னாலும் சரி, எழுத்துக்கள்னாலும் சரி, கல்வித்துறைனாலும் சரி, படிப்புத்துறைனாலும் சரி, நூல் நிலையம்னாலும் சரி, ஸ்டேஷனரி, ஏஜென்சி, எந்த துறையிலும் நீங்க போகலாம். பொதுவான துறையெல்லாம் நீங்க போகலாம். ஜெராக்ஸு, மிஷினரி, ஏஜென்ட், எந்த துறைக்கு வேணாலும் போகலாம். கவனமா இருங்க, ஆரம்பிச்சுக்கோங்க. தசாபுத்தியை பார்த்துக்கோங்க, உங்க சப்போர்ட்டுக்கு தசாபுத்தி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் திசையில குரு புத்தி வந்துடக்கூடாது. மிதுனத்துக்கும் கன்னிக்கு புதன் திசையில குரு புத்தி வராம எப்ப வருதோ அப்ப நீங்க இதை ஆரம்பிங்க, வெற்றி நடப்போடுங்கள் கண்டிப்பாக. மதுரை மீனாட்சி அம்மன் காலையில்
முதல் தரிசனம், குங்குமத்தல அர்ச்சனை, தாமரைப்பூ வாங்கி திருவடியில சாத்தி காலையில முதல் தரிசனம் செய்து வாருங்கள். 48 நாள் ஒரு மண்டலம். அதுல இருக்கக்கூடிய மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூஷம் மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.